எனக்கு அன்பான முஸ்லிம் சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, இப்பொழுது இன்னொரு புதிய படிப்பினைக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸ்பெஷல் ரிப்போர்ட் 12வதுல 6வது பகுதி. முகமது அண்ட் குரான் இஸ் ஈக்குவல் டு பொய், வஞ்சனை, ஏமாற்று. யோவான் சுவிசேஷம், இஞ்சில் அம்பலப்படுத்தும் ரகசியம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இஞ்சில் என்ற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம். இதனை முகமது குரானில் கூறாமல் மறைத்து விட்டார். முகமதும் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசும் ஒருவரே என்பதை இயேசுவின் இஞ்சில் என்ற உபதேசம் வெளிப்படுத்துகிறது. இஞ்சில் வர்சஸ் முகமது தந்துள்ள குரான் ஒரு வேத ஒப்பீடு ஆய்வு. சூரா 5:46, 57, 27, 5:110. இந்த சீரீஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சீரீஸில் இப்போ அடுத்தது பார்க்குறோம். இயேசுதான் மனுஷகுமாரன் என்ற உலக ரட்சகர். மனுஷகுமாரன் ஆகிய இவரே வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். இந்த ரகசியத்தை முகமது குரானில் மறைத்து ஏமாற்றியதன் மர்மம் என ஒரு ஆராய்ச்சி அறிக்கை, ரிசர்ச் ரிப்போர்ட். இதுதான் 6:6ங்கிற அந்த மெயின் சீரீஸ். இந்த சீரீஸில் இப்போ நம்ம பார்க்குறோம் இஞ்சில்ங்கிற இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேசத்தை முகமதுக்கு அல்லாஹ் தான் கொடுத்தாரு. அதாவது இயேசுவுக்கு அல்லாஹ் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி முகமது சொல்லியிருக்காரு. இஞ்சில் அப்படின்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு பைபிளில் இருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற முதல் 4 புஸ்தகத்துக்கு பேர் தான் இஞ்சில், ராஜ்யத்தின் சுவிசேஷம். இதை இயேசுவுக்கு அல்லாஹ் தான் கொடுத்தாருன்னு சொல்லி கிபி 610 முகமது சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ராஜ்யத்தின் உபதேசத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லேருந்து ஒரு வசனத்தை கூட, ஒரு சத்தியத்தை கூட முகமது குரானில் தெரிவிக்கலை. அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் அவ்வளோ பேருமே இயேசுவுடைய 12 சீஷர்கள், அதுக்கு பிறகு வந்த அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாரையும் கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டார், பிளாக் அவுட் பண்ணிட்டார். ஏன் இப்படி ஒரு இஞ்சில்ங்கிறத இயேசுவுடைய ராஜ்யத்தின் உபதேசத்தை இயேசுவுக்கே கொடுத்துருந்தாருன்னா அப்போ முஸ்லீம்களுக்கு அதை கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணுறோம். இதை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது வரிசையாக 1 by 1 பார்த்துட்டு வரோம். அதில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் நம்ம குரானை கம்பேர் பண்ணும் பொழுது அதில் கிளியராக தெரியுது குரான் ஒரு ஏமாற்று வடிவம் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தையும் அல்லாஹ் தான் இயேசுவுக்கு கொடுத்தேன்னு சொல்லி முகமது சொல்லியிருக்காரு. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிற வசனங்களை பார்த்தா அது அப்படியே குரான் ஒரு பொய்ன்னு காமிக்குது. இதை நம்ம பார்க்க போகிறோம். வசனங்கள் வழியாக ஆய்வு பண்ண போகிறோம். வசனங்களுக்கு வெளியே நம்ம பார்க்க போகிறதில்ல. தேவகுமாரன் இயேசுவுக்கு இஞ்சில் என்ற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முகமது புதிதாக உருவாக்கிய இறைவன் அல்லாஹ் என்ற உலகங்களின் அதிபதி என்ற சாத்தான் கொடுத்ததாக கிபி 610 எழுதியுள்ளார். ஆனால் இயேசு தந்த இஞ்சில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சத்திய வசனங்களிலிருந்து ஒரு வசனம் கூட முகமது குரானில் தரவில்லை. இந்த ஏமாற்று குறித்து ஒரு ஆய்வு. இயேசுவின் வசனங்கள் என்ன சொல்கிறது என்கிற வெளிப்பாடு. முகமதிய உறவுகளுக்கு இயேசுவின் வசனம் பற்றிய ஒரு பாடம். இது உங்களை நேசித்து இயேசு இதை கொடுத்துருக்கிறாரு. நானும் உங்களை நேசித்து இதை செய்யணும். இது இஸ்லாமியர்களுக்கு விரோதமானதில்லை, உங்களுக்கு நிச்சயமாக இது விரோதமானதில்லை. நான் உங்கள் சிநேகிதன். இயேசு உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாரு. அதனால் இதை வெளிப்படுத்துகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் அம்பலப்படுத்தும் முகமதின் பொய்கள். இயேசுவுக்கு அன்பான சீஷன் யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் வழியாக இயேசு வெளிப்படுத்தியுள்ள சிறப்பான பரலோக ரகசியங்கள். இவை முகமது ஒரு உலக மகா பொய்யன் என்பதை காட்டி கொடுக்கிறது. இந்த படிப்பினையில் ஒரு அறிமுகம், இந்த சுருக்கம், படிப்பினை பற்றி ஒரு சுருக்கம். என்ன பார்க்க போகிறோம்னா, வசனங்கள் எல்லாம் டீட்டெயிலில் அங்கே பார்க்க போகிறதில்ல. சினாப்சிஸ் அங்கே இருக்கும். ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி இந்த டீச்சிங்கில் என்ன இருக்குதுன்னு ஒரு சுருக்கத்தை, ஒரு சினாப்சிஸை நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவுக்கு இஞ்சில் என்ற ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அல்லாஹ் என்ற முகமதிய கடவுள் தான் கொடுத்தார் என முகமது எழுதிய குரான் பொய் சொல்லுகிறது. சூரா 5:46, 57, 27, 5:110. இயேசு மரித்து உயிர் தெழுந்து பரமேறி போன பிறகு 600 வருடம் கழித்து பிறந்த மதம்தான் இஸ்லாம். இயேசு தந்த ராஜ்யத்தின் உபதேசம் என்ற இஞ்சில் கிறிஸ்தவர்களின் புதிய ஏற்பாட்டு பைபிளில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் ஆகிய 4 சுவிசேஷ புத்தகங்களில் 4 இயேசுவின் சீஷர்களால் பதிவு செய்யப்பட்டு இந்த உலகம் முழுக்க இயேசுவின் உபதேசம் என இந்த புத்தகத்தில் உள்ள இயேசுவின் வார்த்தைகள் உபதேசிக்கப்பட்டு வருகிறது. முகமதின் பொய்ப்படி யோவான் என்ற ராஜ்யத்தின் உபதேச புத்தகத்தில் உள்ளதையும் அல்லாஹ் என்ற பொய் இறைவன் தான் இயேசுவுக்கு கொடுத்தார் என்று அர்த்தம். அப்படின்னா அது குரான்லேயும் இருக்கணும்.
இதே யோவான் எழுதிய சுவிசேஷம் முகமது ஒரு கள்ள தீர்க்கதரிசி எனவும் அவர் தானே மேசியா என்ற இயேசு என கூறி எழும்புவார் எனவும் யோவான் 5:43 சொல்லுது. இஸ்லாமின் அல்லாஹ் வேறு யாரும் அல்ல, உலகத்தின் அதிபதி என்ற சாத்தான் என்ற பிசாசு யோவான் 14, 30, 12, 31, 16, 11 என்பதையும் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தியுள்ளது. அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தான் முகமதை பற்றி, இஸ்லாமை பற்றி தீர்க்க தரிசனமாக இது வருது, பொய் ஆள் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் எப்படி சொல்லிட்டு வருவார், உலகங்களின் அதிபதினு அல்லாஹ் சொல்லிட்டு வருவார்னு 3 வசனங்கள் யோவான் 14, 30, 12, 30, 31, 16, 11 இந்த வசனங்கள் இருக்குது, தீர்க்க தரிசனமாக இருக்குது. யோவான் 5:43 ஒரு வருவாருப்பா, நான் தான் மேசியான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வருவாருப்பா அப்படின்னு இருக்கு. அதை அப்படியே முகமது நிறைவேற்றி வச்சார். இதை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தின ஒரே புத்தகம் யோவான் தான். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகத்தில் தான் இயேசு மட்டுமே சத்தியம் எனவும், அவர் பேசிய வார்த்தைகள் மாத்திரம்தான் சத்தியம் எனவும், அவரது வசனமே மனிதனுக்கு விடுதலையும் இறுதியில் பரலோகத்தையும் தரும் என தெளிவாக வரையறுத்துள்ளது. யோவான் 14:6, யோவான் 8:31, 32, யோவான் 6:40, 47 வசனங்கள். அல்லாஹ் தான் இயேசுவுக்கு போதனை செய்தார், இன்ஜீலை கொடுத்தார் என்ற பொய்யை நம்பும் முஸ்லிம்கள் இப்பொழுது யோவான் என்ற சுவிசேஷ புத்தகத்தில் உள்ள இயேசுவின் சத்தியத்தை, அதாவது இன்ஜீல் கூறும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வீங்களா? கொஞ்சம் பாருங்களேன். ஏன்னா இதை அல்லாஹ் தான் கொடுத்தாருன்னா அப்போ நீங்களும் ஃபாலோ பண்ணணும்ல. யோவான் எழுதியுள்ள இயேசுவின் சுவிசேஷ புத்தகம் இன்ஜீல் பல விதங்களில் மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. இதில் உள்ள வசனங்கள் இயேசு ஒருவரை தேவன் என்று இந்த வசனங்களை படிக்க எவருக்கும் மிக எளிதாக விளக்குகிறது. மோசே மற்றும் ஆபிரகாம் என்ற பழைய ஏற்பாட்டை இயேசுவின் வசனங்களை விட மிகவும் நேசிக்கிறவர்களுக்கு இந்த புத்தகம் தான் இயேசுவே தேவன் என்ற சத்தியத்தை நெத்தியடி போல விளக்குகிறது. பழைய ரசம் என்ற புளித்த உபதேசம் என்றும் இயேசு வர்ணித்துள்ள நியாயப்பிரமாணத்தையும் பழைய ஏற்பாட்டு முறைமைகளும் விரும்புகிறவர்களுக்கு பரலோகம் தந்துள்ள பதில்தான் யோவான் எழுதிய சுவிசேஷம். முஸ்லிம்கள் பழைய ஏற்பாட்டை மாத்திரம் பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் நம்மள விசேஷம் இல்லை. சர்ச்சுக்கு போகிறவங்க யார் இந்த யோவான்? இவனுக்கு பெயர் இயேசுவுக்கு அன்பான சீஷன். யோவான் 13, 23, 22, 21, 7, 20 இத்தனை வசனங்கள் இருக்கு. இவன் இயேசு தெரிந்தெடுத்த அவரது 12 சீஷர்களில் ஒருவன். இவர்களுக்கு இயேசு அப்போஸ்தலர் என்ற நாமம் தரிப்பித்தார். லூக்கா 6:13. பூமியில் இயேசு 3.5 வருடங்கள் தமது ஊழியத்தை நடையாய் நடந்து நிறைவேற்றிய போது அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடன் இருந்தவன். அவரது மார்பில் சாய்ந்து கொள்ளும் ஸ்லாக்கியம் பெற்றிருந்தான். யோவான் 13, 23, 21 அதிகாரம் 20 வசனம். அதாவது இயேசுவின் இருதய துடிப்பை அறிந்தவன் இவன் ஒருவனே, இவனை தவிர வேறு எவருக்கும் இயேசு இந்த ஸ்லாக்கியத்தை கொடுக்கவில்லை. Who was this John? இவனது சகோதரன் யாக்கோபுக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பவர்னகேஸ் என்று இயேசு மறுபெயர் கொடுத்தார். இயேசு எங்கு சென்றாலும் இந்த 2 சீஷர்களையும் பேதுருவையும் அழைத்து சென்றார். இவர்கள் மூவரும் இயேசுவின் விசேஷ நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். ஆனால் இவர்கள் மூவரில் அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவன். மார்க்கு 3:17. பேதுரு, யோவான், அவனுடைய சகோதரன் யாக்கோபு ஆகிய மூவரை மாத்திரம் இயேசு தமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாய் இருப்பதற்கு அனுமதி அளித்துள்ளது இயேசுவின் சுவிசேஷத்தில் காணப்படுகிறது. இயேசுவின் ஊழியத்தின் மிக முக்கிய பகுதிகளில் இவர்கள் மூவரை மாத்திரம் இயேசு அழைத்து சென்றார், தன்னுடன் இருக்க அனுமதித்தார். மற்றவர்களை அவர் தன்னுடன் கூட்டிச் செல்லவில்லை. இயேசுவை யூதர்களுக்கு மேசியா என அறிமுகப்படுத்த அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானன் வேறு, இங்கு நாம் படித்து கொண்டிருக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் வேறு. இருவரும் ஒருவர் அல்ல. இவன் இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவன், இயேசுவின் புதிய உடன்படிக்கை சீஷன். இந்த யோவான் ஒரு மீன் பிடிக்கிறவன். இவன் கடற்கரையில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது இயேசு இவனை சந்தித்து தன் ஊழியத்துக்கு அழைத்தார். மத்தேயு 4:21, 22, மார்க்கு 1:19, 20. யோவான் ஸ்நானன் அப்படிங்கிற யக்கியா அவன் ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்தவன். அதாவது லேவி கோத்திரத்தில் ஆசாரியத்துவம் பெற்றவன், ஆரோனுடைய புத்திரன். இவங்க மீனவர்கள் தானே. நப்தலி, செபுலோன் வேற ட்ரைபு. அந்த இஸ்ரவேல் 12 கோத்திரத்தில் நப்தலியும் செபுலோனும் அவங்க மீன் பிடிக்கிறவங்க. இவங்க மீன் பிடிக்கிற அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க ஆசாரியத்துவம் பெற்றவங்க அல்ல. அவங்கள தான் இயேசு தெரிந்தெடுத்தார். யோவான் ஸ்நானன் பழைய உடன்படிக்கையின், அதாவது பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி. மத்தேயு 11, 11, 13 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு தமது ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உருவாக்கிய புதிய உடன்படிக்கையின் சீஷன். இவங்க 2 பேரையும் இங்கே புரிஞ்சுக்கணும். அவன் பழைய உடன்படிக்கையில் கடைசி ஆள்.
ஸ்திரீகளில் பிறந்தவர்களே மிகவும் பெரியவன், தீர்க்கதரிசிகளில் மிகவும் பெரியவன் சொல்லி யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு சாட்சி கொடுத்தாரு. இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசுவோட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று அவருடைய புதிய உடன்படிக்கை ஊழியனாக செயல்பட்டவன். இயேசுவுக்கு அன்பான சீஷனவன். முகமது குரானில் யோவான் ஸ்நானன் என்பவனை குறித்து மாத்திரம் பேசியுள்ளார். அவருக்கு யஹ்யா என்றும் யாரும் அறியாத ஒரு நூதன பெயரை கொடுத்து யூதர்களில் ஆசாரிய குலத்தை சேர்ந்த அவன் ஒரு முஸ்லிம் நபி என்று பொய்கூறி கிபி 610க்கு பிறகு உலகத்தை ஏமாற்றியுள்ளார். ஆசாரிய குலம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இஸ்ரவேல்னு சொல்கிறாங்களே இன்னைக்கு, அந்த இஸ்ரவேலுங்கிறது அதில் 12 கோத்திரம். அந்த இஸ்ரவேலுங்கிறது யாக்கோபு, அவனுக்கு 12 பேர், 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளைங்களில் ஒருத்தனுக்கு பேர் லேவி. அந்த லேவி கோத்திரத்தில் பிறந்தவன் தான் மோசேயும் ஆரோனும். அந்த ஆரோனுடைய புத்திரருக்கு மட்டும் பரலோக தேவன் பழைய ஏற்பாட்டில் ஆசாரியத்துவத்தை கொடுத்துருந்தாரு. வேற யாருக்கும் கிடையாது. லேவி கோத்திரத்தில் எல்லாருக்கும் கிடையாது. லேவி கோத்திரத்தில் ஆரோனின் அறையிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும் தேவாலயத்தில் திரைக்கு உட்புறம் ஊழியம் பண்ணுறதுக்குள்ள அதிகாரம். அப்படிப்பட்டவன் தான் இந்த யோவான் ஸ்நானன். அவன் அந்த அந்த 12 கோத்திரத்திலே கொஞ்சம் விவிஐபிவன். ஆமாம், பார்த்துக்கலாம். ஆனால் இஞ்சில் என்ற யோவான் எழுதிய சுவிசேஷத்தை எழுதிய இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் குறித்து ஒரு வார்த்தை கூட முகமது குரானில் பேசவில்லை. முகமது இயேசுவின் 12 அப்போஸ்தலர்கள் குறித்தோ அல்லது புதிய ஏற்பாட்டு சபை நடவடிக்கைகள் குறித்தோ ஒரு வார்த்தை கூட குரானில் கூறவில்லை. பைபிள்லேருந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய முகமது எடுத்திருக்கிறாரு. யோவான் ஸ்நானன் வரைக்கும் எடுத்திருக்காரு. இயேசுவை பற்றி கொஞ்சம் எடுத்திருக்கிறாரு. ஆனால் புதிய உடன்படிக்கை ஊழியக்காரங்களை பற்றி ஒரு வார்த்தை, சபை நடவடிக்கை பற்றி ஒரு வார்த்தை முகமது குரானில் குறிப்பிடலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னு நீங்கள் கேள்வி கேட்கணும். ஏன்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு 500 வருஷம் கழித்து தான் அவர் பிறந்திருக்காரு. கிபி 572 முகமது பிறந்தார். 610 அவருக்கு வெளிப்பாடு வந்தது. பை த டைம் 600 வருஷம் பைபிள் எல்லார் கையிலையும் இருந்தது. எல்லாரும் இயேசுவோட சீஷர்கள் எல்லாம் ஊழியம் பண்ணி முடித்து மறித்து அவங்க போய் ஒரு 400-500 வருஷம் கழித்து தான் முகமதே பிறக்கிறாரு. எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஆனால் அவர் இயேசுவுடைய அந்த சபை நடவடிக்கைகள், புதிய ஏற்பாட்டில் உள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அந்த சபை என்னென்னலாம் பண்ணாங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை, அதை வெளிப்படுத்தின விசேஷம், அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. பழைய ஏற்பாட்டில், அதாவது இயேசு வர்றதுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால் இருந்த அந்த மோசையோட நடவடிக்கை, அதை எடுத்து ஏதோ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை ஏமாற்றிருக்காரு. வரமேறுவதற்கு சற்று முன்னர் தான் மறுபடியும் உலகத்துக்கு திரும்பி வந்து தன்னுடைய சீஷன் யோவானை மாத்திரம் பார்ப்பேன் என இயேசு தமது சீஷன் பேதுருவிடமும் மற்ற சீஷர்கள் முன்னால் சொல்லி 60 வருடங்கள் கழித்து இயேசு இதனை நிறைவேற்றினார். கிபி 90லேருந்து 96 காலத்தில் இயேசு பூமிக்கு வந்தபோது அவரது சீஷன் இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரம் உயிருடன் இருந்தான். பத்மு என்னும் தீவில் அவன் அடைக்கப்பட்டிருந்த போது, சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவனை நேரடியாக இயேசு சந்தித்தார். உலகின் மிகப்பெரிய தீர்க்க தரிசனமாக்கிய வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை கொடுத்தார். இப்படி அவர் திரும்ப வருவேன், யோவானை சந்திப்பேன் என கூறிய தீர்க்க தரிசனம் தேவ ரகசியம் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் உள்ளது. யோவான் 20:24 வசனம், வெளிப்படுத்தல் 10:9. இந்த வசனங்களை நீங்கள் படிச்சுக்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. இந்த யோவான் படிப்பறிவு இல்லாதவன் என வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 4:13. ஆனால் இவனை வைத்து இயேசு எழுதிய வேத ஆகமங்கள் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற பூமியை குறித்த தீர்க்க தரிசனம் உலகிலேயே மிக விசேஷமான புத்தகங்களாகும். 1900 வருடங்கள் கழித்தும் இவனை வைத்து இயேசு எழுதிய வெளிப்படுத்தின விசேஷம் என்ற தீர்க்க தரிசனத்தை உலகம் முழுவதும் உள்ள வேத வல்லுநர்களும் அறிஞர்களும் இன்று வரை ஆய்வு செய்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்து வருகிறார்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முதற்கொண்டு. ஆனால் அவர்களால் இதுவரை இந்த தரிசனங்கள் மற்றும் தீர்க்க தரிசனங்களின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறைவேறிய பின்னரே இவர்களால் இந்த தீர்க்க தரிசனத்தை அடையாளம் காண முடிகிறது. இவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அவருக்கு அன்பான ஒரே சீஷன் என்பதால் இவனை வைத்து இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் சில விசேஷமான தேவ ரகசியங்களை, அதுவும் சிருஷ்டி கர்த்தரான தன்னை குறித்த விசேஷமான ரகசியங்களை உலகத்துக்கு அறிவித்துள்ளார். ஏன் யோவானை வச்சு அறிவிச்சார்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 புக் இருக்குது. மத்தேயும் அவருடைய சீஷன் தான், மாயக்காரன், அவனை செலக்ட் பண்ணார். இவன் மீன் பிடிக்கிறவன் யோவான், இவனை செலக்ட் பண்ணார். இவனுக்கு தான் அவர் மார்பில் சாஞ்சிக்கிட்டு இருக்கிற ரைட்டை கொடுத்தார், ஒரே ஒருத்தனுக்கு.
இவனை வச்சு தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்துருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷமும் மிக விசேஷமானது. அவரை பற்றிய ஆழ்ந்த ரகசியங்களை இவனை வச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவனை நல்லா நேசிச்சிருக்கிறார், அதுக்குன்னு தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் மார்பில் சாஞ்சிருக்கிற அளவுக்கு அவனுக்கு ரைட் கொடுத்துருந்தார். ஒரே ஒருத்தனுக்கு மட்டும், அவ்வளோ அன்பானவன். அதனால தான் சொல்கிறோம், இயேசுவோட இருதய துடிப்பை அறிந்த ஒரே மனுஷன் இவன் தான். ஏன்னா அவர் மார்பில் சாஞ்சிக்கிட்டு இருந்தால் வேறு யாருக்கும் அந்த ரைட் கொடுக்கல. அவர் இவனை வச்சு தான் இந்த பெரிய ஆழ்ந்த ரகசியங்களை கொடுத்துருக்காரு. இவன் எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் தான் இப்பொழுது முகமது எழுதிய குரான் டோட்டல் ஏமாத்துங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுது. எல்லாம் அவர் பிளான் போட்டு தான் எல்லாம் பண்ணுறாரு இயேசுப்பா. பிளான் இல்லாமல் எதுவும் கிடையாது. தேவகுமாரனாகிய இயேசு தான் பரலோக தேவன் என்ற உண்மையான அடையாளங்கள் பலவற்றை யோவான் எழுதின சுவிசேஷம் வழியாக தேவன் மனிதனுக்கு கொடுத்துள்ளார். தேவனாகிய கர்த்தர் இயேசு உலகத்துக்கு ஒளியாக வந்தவர், இன்னமும் ஒளியாக இருக்கிறார் என்ற ரகசியம் யோவான் சுவிசேஷம் வழியாக வல்லமையாக வெளிப்பட்டுள்ளது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். யோவான் 9:5. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ வழியை அடைந்திருப்பான். யோவான் 8:12. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். யோவான் 12:46. முகமது இந்த வசனங்கள் பொய் என்று எங்கும் கூறவே இல்லை. மறுக்கவே முடியாத வேத சத்தியம் இது. ஆனா ஊனா பைபிளை திருத்திட்டாம்பாங்க. இதெல்லாம் திருத்தக்கூடிய காரியங்களே அல்ல. முஸ்லிம்கள் ரட்சிக்கப்படுவதற்கான முக்கியமான வசனங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் உள்ளது. ரொம்ப கவனமாக பாருங்கள். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருங்கிற இயேசு இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை இப்போ அதாவது முகமது இஸ்லாமை நிறுவன பிறகு 1400 வருஷம் கழித்து இதிலிருந்து கொடுக்குறாரு. இதுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, இப்போ இஸ்லாமியர்களை தேவன் சந்திக்கிற காலம், அதனால் கொடுக்குறாரு. இப்போ அவங்களுக்கு சந்திக்கிற காலம் இதுக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போ முஸ்லிம்கள் ரட்சிக்கப்படுவதற்கான முக்கியமான வசனங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் உள்ளது. உலகத்தின் அதிபதி என்ற அல்லாஹ் 44 குரான் வசனங்கள் வேறு யாரும் அல்ல, மனுக்குல எதிரியான பிசாசு என்ற சாத்தான் என்பது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் தீர்க்க தரிசன வெளிப்பாடாக வந்துள்ளது. இன்ஜீல் எனப்படும் புத்தகங்களில் ஒன்றான இதன் வசனங்கள் ஒன்று கூட குரானில் கிடையாது. இந்த படிப்பினை வழியாக முஸ்லிம்கள் ஏன் முகமது இந்த புத்தகத்தின் வசனங்களை மறைத்தார் என எளிதாக கண்டுபிடித்து விடலாம். உங்களை எனேபிள் பண்ணுது இந்த டீச்சிங். முஸ்லிம்கள் இப்ராஹிமின் மார்க்கம் என்ற பழைய ஏற்பாடு தான் சிறந்தது என முகமது குரானில் கூறியுள்ள பொய்யை நம்பி ஏமாந்து வருவதால் அவர்களுக்கு சிறப்பான சத்திய வேதம் யோவான் எழுதிய சுவிசேஷம் தான். இதை படிக்கும்போது அவர்கள் மனக்கண்கள் எளிதாக திறக்கப்படும். உங்கள் மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் எளிதாக இதை படிக்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷத்தை படிக்கும்போது திறக்கும். சின்ன புஸ்தகம். ஆபிரகாமே எங்கள் பிதா, யோவான் 8:39. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை, விடுதலை ஆவிகள் என்று நீ எப்படி சொல்கிறேன், யோவான் 8:33 என்று கேள்வி எழுப்பின யூதர்களை, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைப்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள், யோவான் 8:44 என்று இயேசு எச்சரித்துள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் பதிவாகியுள்ளது. இது ஆபிரகாமை காண்பித்து இயேசுவை நிராகரிக்கும் கூட்டத்துக்கு ஒரு எச்சரிக்கை. தேவனுடைய சிநேகிதன் என பைபிளில் வர்ணிக்கப்பட்ட யூதர்களின் கோத்திர பிதாவாகிய ஆபிரகாம் ஒரு முஸ்லிம் நபி என பொய் சொல்லி அவன் பெயரை 72 முதல் 89 முறை குரான் வசனங்களில் முகமது பயன்படுத்தி முஸ்லிம்களை ஏமாற்றியுள்ளார். இவன் பெயரை இப்ராஹிம் என பொய்யாக மாற்றி கூறியுள்ளார். இவன் இஸ்மவேல் என்ற எகிப்தின் அடிமை பெண்ணின் மகனை பலியாக கொடுக்க சென்றான் எனவும் குரானில் பொய் கூறியுள்ளார். சூரா 37:102. ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் முகமது ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இஸ்மவேல்னா அப்படின்னு டைரெக்டாக சொல்லாமல் இவங்க ப்ராக்கெட்டில் இஸ்மவேல்னு போட்டிருக்காங்க. ஆனால் பக்ரீத்தின் விழா இதை வச்சு தான் கொண்டாடுறாங்க. எல்லாரும் அது இஸ்மவேல் தான் நம்புகிறாங்க. டோட்டல் பொய். ஆபிரகாம் பலி கொடுக்க போனது ஈசாக்க, இஸ்மவேல அல்ல. மோசே என்ற லேவி கோத்திரத்தை சேர்ந்த யூதன் எபிரேயன் குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் வெளியாகியுள்ள ரகசியம். மோசே பிறந்தவுடன் கிமு 1400 உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் அவனை கொலை செய்ய முயற்சி செய்தான். பைபிள் தேவன் அவனை அற்புதமாக காப்பாற்றி அவன் மூலம் என்ன செய்தாரோ அதை செய்து முடித்து விட்டார். என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்தார். இவன் ஒரு முஸ்லிம் என முகமது கிபி 610 அண்ட பொழுது கூறி, அதாவது அவன் கிமு 1400 இருந்தவன்
2000 வருஷம் கழித்து இவர் சொல்கிறார் கிபி 610 அண்ட புழுகு கூறி இவனது பெயரை மூசா என மாற்றி கூறி இவனது பெயரை 197 இடங்களில் குரானில் எழுதியுள்ளார். குரானில் பைபிளில் ரொம்ப பாப்புலரான ஆள் இவன் தான். முஸ்லிம்கள் இன்றளவும் குரானை நம்பி மோசே ஒரு முஸ்லீம் என நம்பி ஏமாந்து வருகிறார்கள். மோசே குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 500 வருடங்களுக்கு முன்னரே கூறப்பட்டுள்ள வரலாறு முகமது யார் என்பதை இப்போது நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. உங்களுக்கும் தான். இயேசு ஒரு பிறவி குருடனை பார்வையடை செய்தபோது சொஸ்தமான அந்த குருடனை நம்பாமல் அவனை பார்வையடை செய்த தேவகுமாரன் இயேசுவை நம்ப மறுத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயுடைய சீஷர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறியோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம், யோவான் 9:28-29 என்று கூறி அவனை யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறம்பே யூதர்கள் தள்ளியதும் இந்த புத்தகத்தில் தான் பதிவாகியுள்ளது. இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யோவான் 9:22 இதெல்லாம் யுனிக்கா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. எந்த தேவாலயத்தை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை இயேசுவை தேவகுமாரன் என்று ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள விடாதபடி செய்தார்களோ அதே தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று தீர்க்க தரிசனம் கூறி அது அப்படியே கிபி 70 நிறைவேறியது உலகம் அறிந்த வரலாறு. இயேசுவை இவ்வாறு எதிர்த்து அவரை தேவகுமாரன் என்ற கிறிஸ்து என்ற ஏற்க மறுத்த இந்த யூதர்கள் இறுதியில் நித்திய அழிவை சந்தித்தார்கள் என்பது பைபிள் தந்துள்ள வரலாறு. இன்று வரை யூதர்கள் எனப்படும் இஸ்ரவேலர்கள் பரலோகம் வருவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதும் வேதம் தரும் சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க எனது அருமை முஸ்லீம் சகோதரனே சகோதரி, மகனே மகளே. இஸ்ரவேலர் என்ற யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தடை பண்ணப்பட்டிருக்காங்க. 2000 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு தடை, அவங்க இன்னும் வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு முன்னால் இயேசு முஸ்லீம்களாகிய உங்களுக்கு கதவை திறந்திருக்கிறாரு. 1400 வருஷம் முஸ்லீம்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார், அதை இயேசு அனுமதிச்சிருக்கிறார். யார் இந்த முஸ்லீம்கள்? நீங்கள் யோசித்து பாருங்கள். பைபிளில் பெலிஸ்தியர்கள், பைபிளில் யார் யாரெல்லாம் எந்தெந்த தேசங்கள்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போராடிக்கிட்டு இருந்ததோ அந்த தேசங்கள்லாம் இன்றைக்கி முஸ்லீம் தேசங்களாக இருக்குது. கிபி 600 அவர் இயேசு அவங்கள ஒரு பொய்க்கு, இஸ்லாம்ங்கிற பொய்க்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ இஸ்ரவேலருக்கு கதவை, மீட்பின் கதவை திறக்கிறதுக்கு முன்னால் முஸ்லீம்களாகிய உங்களுக்கு இயேசு கதவை திறக்கிறாரு. அதுதான் ரொம்ப விசேஷமானது. உங்களுக்கு திறக்கிறாரு. உங்களுக்கு கதவை திறந்து உங்களுக்கு இப்போ மீட்பை கொடுக்க போகிறார். உங்களுக்கு பிறகு தான் இஸ்ரவேலருக்கு கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் முஸ்லீம்களாகிய நீங்கள் விசேஷமானவங்க. ஏன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிய விடாதபடி அதை அப்படியே மறைச்சி உங்களை அந்த வழியிலே போக விட்டுட்டார். நீங்கள் போகிற வழியிலே போக விட்டுட்டார். இப்போ சத்தியத்தை சத்தியமாக அழகாக வசன ஆதாரங்களோடு உங்களுக்கு இயேசு வெளிப்படுத்த துவங்கிட்டார். அப்படின்னா உங்களை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்த அதே தேவன், சரி போனா போட்டுன்னு ஒப்பு கொடுத்த அதே தேவன் இப்போ இல்லை, நான் என் பிள்ளைகளை மீட்கிறேன்னு சொல்லி உங்களை மீட்கிறதுக்கு இயேசு எழும்பிட்டார். இயேசு உங்களை உயிருக்குறைய நேசிக்கிறாரு. இஸ்ரவேலருக்கு முன்னால் உங்களுக்கு இப்பொழுது இந்த இந்த மீட்பின் சத்தியம் கிடைக்கிறது. அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. இவ்வளோ கூல கிடைக்கல. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு மீட்பு. இதை புரிஞ்சுக்கோங்க. எனவே நாங்கள் ஆபிரகாமின் மார்க்கம் என்ற யூதர்களின் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவோம் என்கிற முஸ்லிம்கள் இந்த வசனங்களை படிக்கும்போது உணர்வடைய வாய்ப்புள்ளது. இந்த புத்தகத்தில் தான், அதாவது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் தான் இயேசு உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் குறித்த தீர்க்க தரிசனத்தை தெரிவித்துள்ளார். 3 வசனங்களில் உலகத்தின் அதிபதி என்ற அல்லாஹ் என்ற பிசாசின் பெயரை இந்த புத்தகத்தில் தான் இயேசு அறிமுகப்படுத்தியுள்ளார். யோவான் 14:30, 12:31, 16:11. முகமது குர்ஆன் வழியாக அறிமுகப்படுத்தியுள்ள புதிய இறைவன் அல்லாஹ் என்பவர் தன்னை 44 வசனங்களில் உலகத்தின் அதிபதி என்று விளம்பியுள்ளது நமக்கு தெரியும். இது குறித்து ஏற்கனவே நாம் விரிவாக கற்றறிந்துள்ளோம். இதே உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு குறித்து இயேசு 600 வருடங்களுக்கு முன்னரே யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக முன்னறிவித்துள்ளார். இதுதான் ப்ராஃபஸிங்கிறது. இயேசு தீர்க்க தரிசிகளுக்கு தேவன் அங்கே போட்டு கொடுத்துட்டாரு. உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், என்கிட்ட கொடுக்கறது என்னிடத்துல அவனுக்கு ஒன்றுமில்லை. ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் ஹிம் அப்படின்னு யோவான் 14:30 சொல்லிட்டாரு.
ஆமாம், 12:31 சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி இப்பொழுதே நியாயந்தீர்க்கப்பட போகிறான். 16:11 சொன்னாரு, நியாயந்தீர்க்கப்பட்டுட்டான். சிலுவையில இயேசு ஜீவனை கொடுத்தவொடனே உலகத்தின் அதிபதிங்க பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டுருச்சு. அப்படின்னா என்னன்னா, பாவிகள் இயேசுகிட்ட வந்து பாவ மன்னிப்பு பெற்று பரலோகம் வர்றதுக்கு தடை நீங்கிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆபிரகாமோடு செய்த எல்லா உடன்படிக்கை க்ளோஸ்டு. புறஜாதிகளாகிய நீங்களும் நானும், அரபியர்களாகிய நீங்களும், இந்தியர்களாகிய நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வர்றதுக்கு வழி திறந்துருச்சுன்னு சொன்னார். தான் இதெல்லாம் நடந்திருக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கா வசனங்களை படிங்க, நிறைய உங்களுக்கு தெரிய வரும். யோவான் சுவிசேஷத்தில் வெளியாகியுள்ள இந்த இயேசுவின் வசனங்கள் மூலம் உலகத்தின் அதிபதி என தன்னை குரானில் வர்ணித்துள்ள அல்லாஹ் என்பதும், மனுக்குல எதிரி மற்றும் கொலைகாரன் சாத்தான் என பைபிளில் விவரிக்கப்பட்டவரும் ஒருவரே என நாம் கண்டுபிடித்து விட்டோம். உலகில் வசிக்கும் எந்த முஸ்லிம் அறிஞரும் இதனை மறுக்க முடியாது. கள்ளத்தீர்க்க தரிசி முகமது குறித்து இந்த புத்தகத்தில் தான் இயேசு தெளிவாக தீர்க்க தரிசனம் கூறியுள்ளார். யோவான் 5:43 வழியாக முகமது ஏமாற்ற வருவது குறித்து இயேசு கூறியுள்ளார். ஆம், இயேசு இஸ்லாமை உருவாக்கிய கள்ளத்தீர்க்க தரிசி முகமது குறித்து தீர்க்க தரிசனமாக யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் ஒரே வசனத்தில் தெரிவித்துள்ளார். வேறொருவன் தன் சுய நாமத்திலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று முகமது குறித்து இயேசு எச்சரித்துள்ளார். இதில் பெரிய வேடிக்கைன்னா, முகமது சொல்கிறாரு, என்னை குறித்து இயேசு சொன்னார், நான் தான் அகமது வர்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு பைபிள் அவர் குரானில் ஒரு பொய் அடிச்சிருக்கிறாரு. ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்காரு, முகமது பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாலே இயேசு சொல்லியிருக்காரு, ஒருத்தன் வாரான், ஒருத்தன் ஏமாத்துக்காரன், அவன் நான் தான் மேசியான்னு சொல்லி உங்களை ஏமாற்ற போகிறான், அவன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. 200 கோடி பேர் இன்றைக்கி முகமதுவை மேசியா, கடைசி தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஏமாந்து அவரை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அவர் செத்து போய் 1400 வருஷம் ஆச்சு, இல்லாத அவரை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை இயேசு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு. அது அப்படியே நிறைவேறியுள்ளது. முகமது தன்னை குறித்த எந்த தீர்க்க தரிசனமும் இல்லாமல் தன்னுடைய சொந்த நாமத்தில் கிபி 610 வந்து இன்று 200 கோடி முஸ்லிம் ஜனங்களை ஏமாற்றியுள்ளது மறுக்க முடியாத உலக வரலாறு. பொய் ஒன்றுதான் முகமதின் ஆயுதமாக பயன்பட்டுள்ளது. தன்னுடைய வருகை குறித்து இயேசு கூறியதாக முகமது கூறியுள்ளது தான் இதில் உச்சக்கட்ட பொய். சூரா 61:6. மேலும் மரியமின் குமாரன் ஈசா, இஸ்ராயேல் மக்களே, எனக்கு முன்னுள்ள தவ்ராத்தை மெய்ப்பிப்பவனாகும், எனக்கு பின்னர் வரவிருக்கும் அகமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாவின் தூதனாக உங்களிடம் வந்து உள்ளேன் இப்படி இயேசு சொன்னதாக முகமது குரானில் ஒரு அண்ட புழுக்கு கூறியிருக்கிறாரு. நம்ம கையில் பைபிள் இருக்குது. இந்த பைபிள் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த பைபிள் இந்த வசனம் எங்கே இருக்குன்னு கேளுங்க, கிடையாது, பொய், சூப்பர் பொய். பிசாசுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? யோவான் 8:44 இயேசு சொல்லியிருக்காரு, முகமது வரதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால் அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இயேசுவை வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் என்பது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் மிக தெளிவாக வந்துள்ளது. இயேசுவை தேவகுமாரன் இல்லை என்று இயேசு பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கும் போது அவர் முன் ஆஜராகி அவரோடு நேரடியாக மோதி தோற்று போன அதே உலகத்தின் அதிபதி என்ற பிசாசானவன் அல்லாஹ் என்ற பெயரில் கிபி 610 பிறகு உலகில் வந்து அதே கேள்வியை குரானில் எழுப்பி இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்னும் பொய்யை அடிப்படையாக வைத்து ஒரு புதிய மதத்தை உருவாக்கி கோடிக்கணக்கான ஜனங்களை வஞ்சித்துள்ளான். பிசாசு இயேசுவிடம் நேரடியாக தோற்று போனது லூக்கா 4 மற்றும் மத்தேயு 4 அதிகாரங்களில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அதாவது அல்லாஹ் என்ற உலகத்தின் அதிபதி என்ற பிசாசிடம் தான் தேவகுமாரன் என இயேசு தெளிவாக கூறி வெற்றி பெற்றுள்ளார். பிசாசு என்ற அல்லாஹ் தோற்று போய் ஓடிவிட்டான். இது குறித்து ஏற்கனவே நாம் படித்துள்ளோம். 600 வருடங்கள் கழித்து வந்த முகமது இயேசு தேவகுமாரன் இல்லை, அவர் வெறும் சாதாரண முஸ்லிம் நபி, தீர்க்கதரிசி என்ற அவலட்சணமான பொய்யை குரானில் எழுதி கோடிக்கணக்கான முஸ்லிம்களை வஞ்சித்துள்ளார். ஆனால் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு தேவகுமாரன் மட்டுமல்ல, அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவராகி தேவன் என்பது மிக தெளிவாக வசனங்கள் மூலமாகவும் கிரியைகள் மூலமாகவும் மனிதனுக்கு எளிதாக புரியும்படி வழிவந்துள்ளது. இயேசு செய்த பலத்த கிரியைகளை பரலோக தேவனை தவிர வேறு எவரும் செய்ய இயலாது. யாரும் இதனை மறுக்க முடியாது. இயேசுவின் சுவிசேஷ புத்தகங்களில் எழுதப்பட்ட இந்த பலத்த கிரியைகள் முகமது எழுதியுள்ள பொய் வேதமான குரானுக்கு ஒரு சம்மட்டி அடி. அதுவும் கொஞ்சம் போல தான் எழுதியிருக்காங்கன்றிருக்கு. எல்லாத்தையும் எழுதுனா பூமி தாங்காதுன்னு யோவான் 20வது அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். கொஞ்சம் போல தான் இயேசு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அந்த பலத்த அற்புதங்கள் கொஞ்சம் போல தான் எழுதப்பட்டுள்ளது. அது போதும்னு இயேசுவ தேவகுமாரன் ஏற்றுக்கொள்றதுக்கு அது போதும்னு இருக்குது. ஆனால் அவர் பண்ண அற்புதங்கள் அதை எழுதுனா பூமி கொள்ளாதுன்னு இருக்கு. அந்த அளவு பண்ணியிருக்கிறார்.
அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. பரலோக தேவன் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அசால்ட்டாக செத்து போனவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். தானே மேசியா என்ற தேவகுமாரன் என்பதை 2 இடங்களில் சாதாரண ஜனங்களிடம் இயேசு யோவான் சுவிசேஷம் வழியாக வெளிப்படுத்தியுள்ளார். யோவான் 4:26, 9:37. மேசியா என்றால் தேவன் என்று அர்த்தம். சமாரிய ஸ்திரீ ஒரு அந்நிய ஸ்திரீ கிட்டையும், அப்பந்தான் சுகமான ஒரு ஆள், ஒரு குருடன்கிட்டையும் அவர் நான் தான் மேசியான்னு டைரக்டாக சாதாரண ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டார். அது எழுதப்பட்டுள்ளது, யோவானில் தான் எழுதப்பட்டிருக்கு. தான் ஒருவர் மாத்திரம்தான் பரலோகம் போவதற்கு வழி என்பதை யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் மூலம் ஆணித்தரமாக இயேசு தெரிவித்துள்ளார். யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் எல்லாம் சொல்லியிருக்காரு யோவானில் தான். தேவ ரகசியம் வெளியரங்கம். மோசே பிறந்தவுடன் அவனை கொலை செய்ய முயற்சி செய்த அதே உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு, அல்லாஹ் என்ற பிசாசு, இயேசுவையும் அவர் பிறந்தவுடன் கொலை செய்ய முயற்சி செய்தான். இயேசுவை கொலை செய்யும் முயற்சியில் பிசாசு என்ற உலகத்தின் அதிபதி பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அதுக்காக படி பார்த்தான். மத்தேயு 2:16-18. இப்படி அவன் தேவகுமாரன் இயேசுவை கொலை செய்ய முயற்சி செய்வான் என பைபிள் தேவன் அவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்னரே எரேமியா தீர்க்க தரிசனம் கூறி அது அப்படியே நிறைவேறியது. எரேமியா 31:15. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோசையும் முஸ்லீம் நபின்னு சொல்லியிருக்கிறாரு முகமது, இயேசுவும் முஸ்லீம் நபின்னு சொல்லியிருக்காரு. மோசையை கிமு 1400 பிசாசு எபிரேய பிள்ளைகள் எல்லாத்தையும் கொல்லணும் முயற்சி பண்ணி, ஏன்னா ஒரு எபிரேய பிள்ளை வரப்போகுது, அவனுக்கு எதிராக எழும்ப போகுதுன்னு சொல்லி, மோசை எழும்ப போகிறான்னு சொல்லி எல்லா எபிரேய பிள்ளைகளையும் ஆண் குழந்தைகளையும் பார்வோனை வச்சு கொன்னான். ஆனால் மோசை மட்டும் தேவன் காப்பாற்றி பார்வோனுடைய குமாரத்திக்கிட்ட அவனுடைய குமாரத்தி மகனாக அரண்மனையில் போய் வளர வச்சுட்டார். இதுதான். அப்புறம் இயேசு பிறந்த உடனே ஏரோது ராஜா வச்சு அனுப்பி ட்ரை பண்ணான் இயேசுவை கொல்லணும்னு சொல்லி. எருசலேமில் பெத்லகேமில் சுற்றுப்புறத்தில் உள்ள 2 வயதுக்குள்ள எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்னான். ஆனால் அதுக்கு முன்னால் தேவதூதனை அனுப்பி பிள்ளையை தூக்கிட்டு வேறு பக்கம் நாசரேத் இதுக்கு போயிட்டு எகிப்துக்கு போயிடுன்னு சொல்லி தேவதூதனை கிராஸ் பண்ணி வேற ரீஜனுக்கே கொண்டு போயிட்டார் தேவன். ஆனால் அந்த மோசே முஸ்லீம் நபினும் இயேசுவும் முஸ்லீம் நபினும் ஒரு பக்கா பொய்ய முகமது சொல்லியிருக்காரு. இப்போ மத பைபிளை திறந்து படிச்சுக்கோங்க. சொல்லப்பட்டதெல்லாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனா சொல்லப்பட்டு நிறைவேறி இருக்கு. இப்படி இயேசு பிறந்தபோது அவரை கொலை செய்ய முயற்சி செய்து தோற்று போன பிசாசு என்ற உலகத்தின் அதிபதி என்ற அல்லாஹ் மோசே ஒரு முஸ்லீம் என எப்படி பொய் கூறினானோ, அதே போல தேவகுமாரன் இயேசுவும் ஒரு முஸ்லீம் நபி என குர்ஆனில் பொய் கூறியுள்ளான். சூரா 19:35. இன்னும் வசனங்கள் இருக்கு. அதில் பிசாசு என்ற அல்லாஹ் கொலைகாரன் மற்றும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என இயேசு கூறியுள்ளதை யோவான் 10:10, 8:44 பிசாசு நிரூபித்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் என்றால் பொய்யன் மற்றும் கொலைகாரன் என இந்த வசனங்களின்படி அர்த்தம். முஸ்லிம்கள் அனைவரும் மோசே மற்றும் இயேசுவை கொலை செய்ய முயற்சி செய்த பிசாசு என்ற உலகத்தின் அதிபதியை தொழுது கொண்டு வருகிறார்கள். இது அவர்களுக்கே தெரியாது. இயேசுவை பிசாசு கடைசியில் சிலுவையில் அறைந்தான், அவரை கொலை செய்தான் என்பது நமக்கு தெரியும். தம் பேரு உலகத்தின் அதிபதினு 44 வசனங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல வெளிப்படுத்தியிருக்காரு. வெளியிலே கிடையாது. உலகத்தின் அதிபதினா பேயின்னு ஏசப்பா 500 வருஷத்துக்கு 600 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டார். பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. பின்னால் இல்லை, எழுதப்பட்டிருக்கு. முஸ்லீம்கள் பேயை கும்பிட்டுட்டு வர்றாங்க, அல்லாங்கிறது பேயை கும்பிட்டுட்டு வர்றாங்கங்கிறது அவங்களுக்கே தெரில. தெளிவாக இருக்குது. வசனங்கள் மூலம் நீங்கள் கற்றறிந்துக்கோங்க. இப்பொழுது இயேசு முஸ்லிம்களுக்கு அன்போடு இந்த ரகசியத்தை சத்தியத்தை வெளிப்படுத்தியுள்ளார். வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. மார்க் 4:22. தேவ ரகசியம். தேவன் ஆவியாயிருக்கிறார், எனவே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற சத்தியம் யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக மட்டுமே வெளிவந்துள்ளது. யோவான் 4:23-24. முகமது கிபி 610 கொண்டு வந்த இஸ்லாம் என்பது முழுக்க மாம்சம் என்ற மரணமாகும். சுன்னத் செய்வது, 5 முறை தொழுவது, மக்காவுக்கு புனித பயணம் மேற்கொள்வது, முஸ்லிம் பண்டிகைகள், 40 நாட்கள் ரம்சான் நோன்பு மேற்கொள்வது, இவை அனைத்தும் மாம்சம் என்ற மரணமே. ஆவியில் தேவனை ஆராதிப்பதற்கு விரோதமானது. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கூறியுள்ள வழிக்கு நேர் எதிராக உலகத்தின் அதிபதி அல்லாஹ் என்ற பிசாசு இஸ்லாமில் ஒரு மாம்சத்தின் வழியை கொடுத்து முஸ்லிம்களை வஞ்சித்துள்ளார். முஸ்லிம்களை ஏமாந்து போயிருக்கிறாங்க. தன்னுடைய வசனமே
மனிதன் பின்பற்ற வேண்டிய வேதம் என்றும் யோவான் 14:15-26 வசனங்கள். தன்னுடைய வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்றும் யோவான் 6:63. தன்னுடைய வசனமே மனிதனை கடைசி நாளில் அதாவது அவனுடைய மரண நாளில் நியாய தீர்ப்பு செய்யும் என்றும் யோவான் 12:48 என்ற ரகசியத்தையும் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று இயேசு பதிவு செய்துள்ளார். எனவே யோவான் சுவிசேஷம் ரொம்ப முக்கியமானது. தான் எப்பொழுதும் ஜீவன் உள்ளவர் என்றும் தானே தன் ஜீவனை கொடுத்து அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்றும் கூறி அதை இயேசு நிறைவேற்றினார். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மட்டுமே இந்த தேவ ரகசியத்தை இயேசு பதிவு செய்துள்ளார். யோவான் 10:17-18. தானே பரலோக தேவன் என்பதை ஜனங்கள் எளிதாக புரிந்து கொள்ளும்படி தன்னுடைய சிநேகிதன் லாசரு என்பவன் மரித்த பிறகு 4 நாட்கள் கழித்து அடக்கம் பண்ணி 4 நாட்கள் கழித்து அவனை கல்லறையிலிருந்து வெளிவரச் செய்து உயிரோடு எழுப்பி தன்னை தேவன் என்பதை உலகத்துக்கு இயேசு தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார். யோவான் 11வது அதிகாரம். உலகத்தின் அதிபதி என்ற அல்லாஹ் என்ற பிசாசு இந்த விஷயத்தில் இயேசுவுக்கு எதிராக நிற்கவே முடியாது. அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் இதுபோன்ற பலத்த அற்புதங்களை செய்து அவற்றை அவரது 4 சுவிசேஷ புத்தகங்களில் பதிவு செய்துள்ளார். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் மரித்து 4 நாள் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 4 நாளான ஒருவனை உயிரோடு எழுப்பி பிசாசின் வாயை நிரந்தரமாக இயேசு அடைத்துள்ளார். யோவான் 11. இப்பவும் இயேசு அற்புதங்கள் செய்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இப்போ உயிரோடு இருக்காரு, இப்போமா அற்புதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தன்னுடைய வசனங்களை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்றும் தனக்காக தன்னுடைய நாமத்துக்காக அவமானங்கள் பாடுகள் சகிக்க வேண்டும் என்றும் அப்படி செய்கிறவர்களுக்கு மட்டுமே பரலோகம் உண்டு என்றும் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறார், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று இது குறித்து இயேசு தெரிவித்துள்ளார். யோவான் 6:53-58. இது கொஞ்சம் கருகலான சத்தியம். ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிங்கன்னா மாம்சன்னா அவருடைய வசனம், ரத்தம்னா அவர் இந்த பாத்திரத்தில் பங்கு என் ரத்தத்தை குடிங்கிறார். அப்படின்னா நான் பாடுபட்ட மாதிரி நீங்கள் பாடுபடணும். 2 ரூல் போட்டிருக்காரு. அதெல்லாம் இப்போ வெளிப்படுத்திட்டார். தன்னுடைய வசனங்களை பின்பற்றுகிறவன் சத்தியத்தை அறிவான் என்றும் அந்த சத்தியம் அவனை விடுதலையாக்கும் என்றும் குமாரனாகிய தானே விடுதலை தருகிறவன் என்றும் இயேசு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தெளிவாக விளம்பியுள்ளார். யோவான் 8:31, 32, 36 வசனங்கள். தன்னுடைய வசனங்களை பாவம்தான் வியாதிக்கு மற்றும் பிசாசின் கட்டுகளுக்கு காரணம் என்றும் பாவம் செய்தால் மறுபடியும் அதே வியாதி திரும்ப வரும் என்ற ரகசியத்தை இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் வெளிப்படுத்தியுள்ளார். இது இயேசு வெளிப்படுத்தியுள்ள தேவநீதி. இயேசுவே தேவன். யோவான் 8:34, மத்தேயு 9:2, யோவான் 5:14. இதோ நீ சுத்தமானாய், அதிக கேடானதொன்று உண்டாகாதபடி இனி பாவம் செய்யாதே. யோவான் 5:14. கிளீனாக சொல்லிட்டாரு. தனக்கு உண்மையாக ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்கள் தன்னோடு பரலோகத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் என்ற பரலோக ரகசியத்தை இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் தெரிவித்துள்ளார். யோவான் 12:26. பரலோக தேவன் தன்னுடைய தந்தை எனவும் தான் பரலோகத்தில் இருந்து அவரால் அனுப்பப்பட்டவர் என்றும் அவரிடமே திரும்ப போகிறேன் என்றும் யோவான் 6:38, 16:5 நிறைய வசனங்கள் இருக்குது என்றும் இயேசு யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் தெளிவாக வசனித்துள்ளார். இதை அப்படியே இயேசு செய்து காண்பித்தார். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இவர்தான் தேவனுடைய காணக்கூடிய உருவம் என்பது இந்த வசனங்கள் மூலம் தெரிய வருகிறது. தானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், யோவான் 10:30 என்று கூறி இன்னும் பல வசனங்களில் தனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உள்ள நெருங்கிய உறவு குறித்து இயேசு வெளிப்படுத்தியுள்ளது, அதை உறுதிப்படுத்தியுள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் உள்ளது. தான் செய்கின்ற பலத்த கிரியைகள் தான் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்ததை உறுதி செய்கிறது என்று இயேசு தன்னை எதிர்த்து வந்த யூதர்களிடம் தெளிவாக கூறியுள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் உள்ளது. நானே அவர் என்று தேவன் என்று இயேசு யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றார். பழைய ஏற்பாட்டில் இருக்குது இதே வசனம், நானே அவர் இருக்கு. யோவான் 8:24. நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். யோவான் 8:28. அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்பே அதை உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 13:19. ஏசாயா 48:12, 13 படிச்சுக்கோங்க. பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள பிணைப்பு பற்றி இயேசு சொல்லியிருக்கிறார். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். யோவான் 15:23. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். யோவான் 5:23. பிதாவுடைகள் யாவும் என்னுடையகள். யோவான் 16:15. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். யோவான் 14:7. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும்
குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோவான் 5:22 நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தோம். யோவான் 5:43 எல்லாமே யோவானில் இருக்குது. அதுக்காக மற்ற புக்கில் லெஸ் கிடையாது. கொஞ்சம் விசேஷமாக முஸ்லீம்களாகிய உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி அப்படியே மொட்டையர்னு இங்கே நிறைய வசனங்களை கொடுத்துருக்காரு. இதில் ஒவ்வொரு வசனமும் இயேசுவே தேவன் விளங்குது. இயேசு ஆண்டவர்னு தன்னை எங்கே சொல்லியிருக்கிறாரு? ஐ எம் சாரி, அந்த காலம் முடிஞ்சிச்சு. இதில் ஒவ்வொரு வசனமும் அவர் ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு. அது புரியலைன்னா அவ்வளோதான். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகத்தை முடிக்கும்போது அதில் தனக்கு அன்பான சீஷன் அப்போஸ்தலனாகிய யோவானை தான் திரும்ப வந்து சந்திப்பேன் என்றும் அதுவரைக்கும் அவன் உயிரோடு இருப்பான் என்றும் தீர்க்க தரிசனம் கூறி அதை 65 வருடங்கள் கழித்து கிபி 96 காலகட்டத்தில் இயேசு பூமிக்கு வந்து நிறைவேற்றினார். அதுவரைக்கும் யோவான் உயிரோடு இருந்தான். இதை பரலோக தேவன் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. யோவான் ஸ்நானன் என்ற ஆசாரிய குலத்தைச் சேர்ந்த யூதன் ஒரு முகமதியர் என்று பலமாக முகமது பொய் கூறி அவனுக்கு யக்யா என்று பொய் பெயர் கொடுத்து இன்று உலக அளவில் முஸ்லிம்கள் தங்களுடைய பெயரை யக்யா என்று வைத்துக் கொள்கிறார்கள். அதாவது ஏமாந்து வருகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கும் யூதர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற ஹமாஸ் தலைவரும் கூட தன்னுடைய பெயரை யக்யா என்று வைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளோ தூரம் ஏமாந்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். யோவான் ஸ்நானன் இயேசுவை தேவகுமாரன் என்றும் கிறிஸ்து என்றும் உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தான். தான் உலகத்துக்கு வந்தது எதற்காக என்று அவனே கூறியுள்ளது யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தெளிவாக உள்ளது. முதல் அதிகாரத்திலே இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. யோவான் குறித்து பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் என்னவென்றால் அவனுக்கு பெயர் வனாந்தரத்தில் கூப்பிடுறவன் சத்தம் என்பதே. அவனே இதை உறுதியும் செய்தான். அவன் வனாந்தரத்தில் தான் இருந்தான். பால் குடிக்க மறந்தவன வனாந்தரத்துக்கு போயிட்டான். அடுத்தது அவன் வயசுக்கு வந்து 30 வயசுக்கு வந்த பிறகு ஏதோ ஞானஸ்தானம் கொடுக்குற காலத்தில் வனாந்தரத்துலேருந்து ஊருக்கு வந்தான். அவனுக்கு பேர் வனாந்தரத்தில் கூப்பிடுற ஒரு சத்தம். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகத்தை படிக்கும் எந்த முஸ்லீம் சகோதர சகோதரியும் தாங்கள் எந்த அளவுக்கு முகமதுவினால் குரானினால் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். முகமது எழுதிய குரானில் யோவான் ஸ்நானன் என்ன ஊழியம் செய்தான் என்பது குறித்து ஒரு வார்த்தை கூட குறிப்பிடவில்லை. எனவே யோவான் எழுதிய சுவிசேஷத்தை படிக்கும் முஸ்லிம்கள் அவன் என்ன செய்தான் என்பதை படிக்கும்போது இஸ்லாம் குறித்த பொய்களை மிக தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள். முகமது ஒரு உலக மகா பொய்யன் என்பது அவர்களுக்கு மிக எளிதாக இதன் மூலம் தெரிய வருகிறது. இயேசுவே தேவகுமாரன் என்பதும் அவரே பரலோக தேவன் என்பதும் யோவான் எழுதிய சுவிசேஷத்தெல்லாம் மிக தெளிவாக வந்துள்ளது. அதே போல பரலோகத்துக்கு எதிரியான பிசாசு என்ற உலகத்தின் அதிபதி என்பவனுடைய குணநலன்கள் என்ன என்பது குறித்தும் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் தான் மிக தெளிவாக இயேசு வர்ணித்துள்ளார். யோவான் 10:10, யோவான் 8:44. உலகத்தின் அதிபதி பிசாசு என்பவன் பொய்யனும் பொய்க்கு பிதா தகப்பனும் என்று இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். அதே போல அவனுக்கு திருடன் என்ற பெயரையும் இயேசு கொடுத்துள்ளார். யோவான் 8:44, யோவான் 10:10 அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மட்டுமே வருவான் என்று மிக தெளிவாக பிசாசின் குணநலன்களை இயேசு வெளிப்படுத்தியுள்ளார். பிசாசு என்ற உலகத்தின் அதிபதி ஒருபோதும் நன்மை செய்ய மாட்டான் என்பதை இயேசு தெளிவாக இந்த வசனங்கள் மூலம் மனுக்குலத்துக்கு அறிவித்துள்ளார். யோவான் 10:10. அப்படின்னா நாங்களாம் நல்லா தானே இருக்கோம், எங்கள் அல்லாஹ் நல்லா வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ எம் சாரி, உங்களை நல்லா வச்சுக்கிட்டு இருக்கிறது இயேசு தான். உங்களை பெற்றவர் அவர் தான். அவர் நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்து உங்களை என்னையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஏற்றுக்கொள்கிறவங்களை மட்டும் பாதுகாக்கிறவர் இல்லை. அவர் பெத்த பிள்ளை நீங்கள். அதனால் நீங்கள் அப்படி அந்த பக்கம் இருக்கிறதுக்கு அவர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால் பாதுகாத்து வராரு, ஆசீர்வதிக்கிறாரு. அவர் பரலோக தந்தை. அது சொல்கிறாரு, துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நன்மை செய்கிறவன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் துரோகிகள் சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியல, இயேசுவை தெரியல, அதனால் அங்கே இருக்கீங்க. அவர் சொல்கிறார் துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நன்மை செய்கிறாரு, வசனம் கொடுத்துருக்கிறாரு. அவர் பெத்த பிள்ளைங்க. உலகத்தில் பிறக்கிற அவ்வளோ மனுஷியும் இயேசு பெத்த பிள்ளைங்க. அதனால் அவர் முஸ்லீம் இந்துலாம் பார்க்குறதில்ல, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். சாதாரண மனுஷனுக்கு பிசாசு எந்த வழியில் வருவான், அவனை கண்டுபிடிப்பது எப்படி என்பது குறித்து தெளிவான வழிமுறைகளை இயேசு அவருடைய வசனங்கள் மூலம் யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்துள்ளார். இன்னும் பல தனித்துவமான பரலோக ரகசியங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவற்றை ஒவ்வொன்றாக இந்த படிப்பினில் நாம் ஆய்வு செய்ய போகிறோம். இந்த உதாரண ஆய்வு மூலம் மிக தெளிவாக தெரிய வருவது என்னவென்றால், யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் என்ற இயேசு உலகத்தின் அதிபதி அல்லாஹ் என்ற பிசாசின் திட்டத்தை தீர்க்க தரிசனமாக உலகத்துக்கு அம்பலப்படுத்தியுள்ளார் என்பதாகும். இந்த முக்கியமான படிப்பினையின் மூலம் இயேசு முஸ்லிம்களுக்கு தான் அவர்களை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி அவர்களை தன் பக்கம் அழைக்கிறார். தான் இந்த டீச்சிங்கோட அர்த்தம் அதுதான்.
அப்படியானால் இயேசு முஸ்லிம்களை மிகவும் நேசித்து அவர்களை பிசாசின் வஞ்சகத்திலிருந்து விடுவித்து சத்தியமாகிய தன்னிடம் வருவதற்கு முடிவு செய்துள்ளார் என்று அர்த்தம். இது முஸ்லிம்களுக்கு ஒரு மிக நல்ல காலம், நல்ல செய்தி, நல்ல காலம். அவர்கள் சத்தியத்தை ஏற்று பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான சிறப்பான காலம் இது. தீர்க்க தரிசனத்தின்படி இஸ்ரவேலர் மீட்கப்படுவது கடைசியில். அதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் மீட்கப்படுறீங்க. உங்களுக்கு அன்பின் கரம், ஆலிவ் லீஃபை இயேசு நீட்டியிருக்கிறார். அன்பின் கரத்தை உங்களுக்கு எதிராக நீட்டியிருக்கிறாரு. உங்களை ரொம்ப இயேசு நேசிக்கிறார். அவர் அந்த பொய்யிலேருந்துலாம் விடுவிச்சிருவார். அவர் யாரெல்லாம் கணக்கு போட்டிருக்காரோ அவ்வளோ வரை விடுவிச்சிட்டாரு. நான் வேலைக்காரன், என் வேலை அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படி சொல்லணும், அவ்வளோதான். இதை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை. அன்பான என்னுடைய முஸ்லீம் சகோதரனே சகோதரியே, இதில் இப்போ நீங்கள் சினாப்சைஸ் மட்டும் பார்த்துருக்கீங்க. இண்டிவிஜுவல் வசனங்களை நான் கொடுக்கல, சினாப்சிஸ் மட்டும்தான். இப்போ உங்களை இயேசு நேசிக்கிறாரு, உங்களை விடுவிக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு. 1 by 1 அவர் சொல்லிக் கொடுக்குறார் சத்தியத்தை. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் வந்து முக்கியமானது. இதில் நம்ம கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஆபிரகாமை பற்றி யோவான் சொல்லியிருக்கிறான், யோவானை வச்சு சொல்லியிருக்கிறாரு. மோசேயை பற்றி சொல்லியிருக்கிறார். யாக்கியாங்கிற யோவான் ஸ்டான், இந்த 3 பேரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம், ஸ்டடி பண்ண போகிறோம். அவங்க யாருங்கிறத ஸ்டடி பண்ணுவோம். அவங்கள பற்றி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இஞ்சில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான், அவன் ஆவியானவர் அவனை வச்சு என்ன சொல்லியிருக்கிறாரு, குரானுக்கு அதுக்குள்ள முரண்பாடுகள் என்ன, உண்மையான சரித்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆபிரகாம் முஸ்லீம் அல்ல, மோசே முஸ்லீம் அல்ல, யாக்கியா வந்து முஸ்லீம் அல்ல, அவங்க யூதர்கள். அவங்களுக்கும் இஸ்லாமுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை நம்ம வசனங்கள் வழியாக பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக. பொறுமையாக தயவு செய்து இதை பாருங்கள். நான் உங்களை நேசிக்கிறவன். இயேசு உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார். நான் அவருடைய வேலைக்காரன். அவர் சொல்கிறாரு, நான் செய்கிறேன். பாசத்தினால செய்கிறேனே தவிர உங்களை வெறுத்து நான் செய்யலை. உங்களை நான் நேசிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கலைன்னு இதெல்லாம் பண்ண முடியாது. இதை பண்ண முடியாது. ஆமாம், இது உங்களை திட்டுறதுக்கு இல்லை. இது உள்ளதை உள்ளபடி போட்டு சொல்லி உங்களை இயேசு விடுவிக்க அவர் முடிவு செஞ்சுருக்கிறாரு. அவர் எழுதி கொடுக்குறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வேலைக்காரன். ஆனால் இயேசு தான் உங்களுடைய தெய்வன். இயேசு தான் உங்களை நேசிக்கிறார். இந்த டீச்சிங்க்கு அர்த்தம் என்னென்னா, இயேசு உங்களை முஸ்லீம்களாகிய உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறார். அடுத்தது நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அக்கு வேறு ஆணி வேறு பார்க்க போகிறோம். உங்கள் இருதயத்தை திறந்துக்கோங்க, கொஞ்சம் டைம் கொடுத்ததை பாருங்கள். இது இங்கிலீஷ்லேயும் வருது. மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். கேள்விகள் இருந்தால் தாராளம் நீங்கள் கேட்கலாம். இயேசு உங்களை நேசிக்கிறார். தேடுகிறவன் கண்டடைகிறான். கிளீனாக சொல்லியிருக்காரு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் சொல்லியிருக்காரு. மற்ற 7:8 சொல்கிறாரு, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைவான். நீங்கள் இயேசுவை, நீங்கள் பரலோக தேவன் யாருன்னு சொல்லி தேடினீங்கன்னா இயேசு உங்கள் முன்னால் வந்து நிற்பார். உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். தேடலை அப்படின்னா, தேடுதல் இல்லாமல் கண்டடைகிறது கஷ்டம். ஆனால் இப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு விசேஷமான காலம்னால அவர் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவர் குரலை நீங்கள் கேட்குறதுக்கு, அவர் அன்பை ருசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இயேசுவோட அன்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சகோதரனே சகோதரியே, உலகத்தில் எதையும் அதுக்காக கொடுக்கலாம். இயேசுவோட அன்பு டைரெக்டாக பேசுகிறாரு. டைரெக்டாக பேசுகிற தெய்வன் அவர் குரலை கேட்கலாம். உங்களுக்கு நேராக அவரை நீங்கள் பார்க்க கூட செய்யலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.